டியூரிங் பிரெக்னன்சி அப்போ பப்பாயா பைனாப்பிள் இதெல்லாம் எடுத்துக்கலாமா? இது எடுத்துக்கிட்டா மிஸ்கேரேஜ் ஆகுமா? பப்பாயா பைனாப்பிள் நீங்க சொல்றது பழம் தானே, தாராளமா பழமா பப்பாயா சாப்பிடலாம். மாடரேஷன்ல எல்லாமே நார்மல். டார்லிங் 3D தீபாவளி டீல்ஸ். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான டீல்ஸ். விலக்கேத்தும் எண்ணெய் நாளே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மதர் சி செக்ஷன் டெலிவரி பண்றாங்கன்னா ஷீ இஸ் ஃபெயில்டு டு டெலிவர் சைல்ட் நேச்சுரலி அப்படின்னு சொல்றாங்க. அப்சல்யூட் மித். ஸோ இப்போ வந்து டாக்டர்ஸ் மேக்ஸிமம் வந்து தே புஷ் டு சி செக்ஷன். ஒரு சில மேனேஜ்மெண்ட்டோட ப்ராஃபிட்காக இப்படி பண்றாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ரொம்ப காலமா சொல்லப்படுது. சிசேரியன் பண்ணா வெறும் காசுக்காக பண்றாங்கன்னு. ஆக்சுவலா நிறைய இடத்துல ரெண்டுமே சேம் சார்ஜஸ் தான். ஸோ அப்படின்னா டாக்டர்ஸ் என்ன ட்ரை பண்ண சொல்றோம்? பிரெஸ்ட் கேன்சர் வந்து காமனா ஓல்டர் விமனுக்கு தான் வரும். இட்ஸ் அ ஃபேக்ட் ஆக்சுவலி. ஒன்று பிகாஸ் ஆஃப் வெயிட் கெயின், ரெண்டாவது டிலேட் பிரெக்னன்சிஸ். இந்த மாதிரி பிரஸ்ட் ஃபீட் பண்ணாதவங்க, பிரெக்னன்சி இல்லாதவங்க, இல்லை ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்களுக்கு இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மெனோபாஸ் ஆயிடுச்சு, ஒரு 50 வயசு 55 வயசு ஆயிடுச்சுன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இயர்லி செக்அப். மேமோகிராம் ரொம்ப ரொம்ப அவசியம். சாஃப்ரான் வந்து சாப்பிட்டா குழந்தை வெள்ளையா பிறக்கும். நீங்க சாஃப்ரானோட அந்த ஒரு ஸ்ட்ராண்ட் 2 ஸ்ட்ராண்ட்ல பால் போட்டு சாப்பிட்றதுனால எதுவும் ஆகாது. வெஜைனல் வாஷஸ்லாம் இருக்குல்ல மேம், நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. ஸோ அது எல்லாம் நெசசரி ஃபார் ஹைஜீனா இல்லை ஆட்டோவா அது ஹைஜீன் நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகுமா வெஜைனல்? நார்மல் ஹாட் வாட்டர், லியூக்வார்ம் வாட்டர்ல வாஷ் பண்ணாலே போதும். நான்வெஜ் பியூபர்ட்டி முடிச்சு ஒரு 1 வீக்ல சாப்பிடக்கூடாது. பாவம், நான்வெஜ்ஜுக்கும் இதுக்கும் சுத்தமா சம்மந்தமே கிடையாது. மேம் இப்போ ப்ரெக்னன்சி டைமில் வந்து பேபி கரெக்டாக இருக்கா ப்ராப்பராக இருக்கா அப்படின்றத செக் பண்ணதுக்கு ஸ்கேன்ஸையும் தாண்டி நிறைய ப்ரொசீஜர்லாம் வந்து பண்ணுறாங்களா மேம்? ஸோ இஸ் இட் அட்வைசபிள், அது பண்ணலாமா கரெக்டாக? ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸாக அதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இட்ஸ் அப்சல்யூட்லி சேஃப். எல்லாருக்குமே பண்ணறது இல்லை. ஆப்வியஸ்லி ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது குழந்தைக்கு எதனா ஸ்ட்ரக்சர் உருவ அமைப்பில் எதனா ப்ராப்ளம் இருக்கா, இல்லை குரோமோசோம் ப்ராப்ளம், ஜெனட்டிக் ப்ராப்ளம் எதனா நம்ம சஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய டெஸ்ட் பண்ணலாம். ஒன்று நஞ்சுக்கொடியிலேருந்து பயோப்சி எடுக்கலாம், இல்லை ரெண்டாவது குழந்தைய சுற்றி உமினி இருக்குல்ல பனிக்கூடம், அதுலேருந்து நம்ம 20 ml எடுத்து அனுப்பலாம். இப்போ நாங்கள் ஆல்மோஸ்ட் இது எல்லாமே ரொம்ப வருஷமாக நடந்துட்டு இருக்கு. இப்போ ஸ்கேன்ஸ் எல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கிறதுனால எங்களுக்கு டேரெக்டாக தெரியும் எங்கே போகிறோம் நீடில் பார்க்கறதுக்கு. நான் சொன்ன மாதிரி ரத்த சோகம் அனீமியா இருந்த குழந்தைக்கு நாங்கள் 2-3 குழந்தைங்களுக்கு நாங்கள் பிளட்டே டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணியிருக்கோம் லிவர் மூலியமாக. அண்ட் நிறையா ரெட்ட குழந்தையில ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்ல ஒரு குழந்தை அப்நார்மலா இருந்தது, அந்த குழந்தைக்கு லேசர் மூலமா ஹார்ட் பீட் நம்ம ஸ்டாப் பண்ணி இன்னொரு குழந்தைய வளர வச்சிருக்கோம். ஸோ நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துருக்கு ஃபீட்டல் மெடிசன்ல. முன்னாடி மாதிரி வந்து ஸ்கேன்ஸ் மட்டும் கிடையாது. எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா ஒரு கைனகாலஜிஸ்ட் ஸ்கேன் பண்றாங்க அப்படின்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஸ்கேன். ஒரு ஃபீட்டல் மெடிசன் எக்ஸ்பர்ட்னா அந்த குழந்தைக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளம் எதனால வந்தது, அந்த ப்ராப்ளம் கண்டுபிடிச்சு அந்த ப்ராப்ளம்க்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா, அதை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணலாம், அடுத்த ப்ரெக்னன்சிக்கு வருமா வராதா, இது ஃபுல் அந்த சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணுறது தான் ஃபீட்டல் மெடிசன். அண்ட் இட்ஸ் அப்சல்யூட்லி இவால்விங் ஃபீல்ட். ரொம்பவே அட்வான்ஸ்மெண்ட் நிறைய இருக்கு அந்த ஃபீல்டில். இப்போ வந்து ஒரு மதர் சி செக்ஷன் டெலிவரி பண்றாங்கன்னா ஷீ இஸ் ஃபெயில்டு டு டெலிவர் சைல்ட் நேச்சுரலி அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளோ கஷ்டமா இருக்குல்ல. அது அப்சல்யூட் மித். அது வந்து எங்கேருந்து அந்த ஒரு டயலாக் வந்ததுன்னு எனக்கு தெரியல. பட் இட் ஹாஸ் அப்சல்யூட்லி நத்திங் டு டூ வித் மதர். அது அம்மானாலன்றதே கிடையாது. ஒரு சிசேரியன் டெலிவரி அம்மாக்குன்னு சில இண்டிகேஷன்ஸ் இருக்கலாம், பேபிக்குன்னு இண்டிகேஷன்ஸ் இருக்கலாம். கண்டிப்பாக அது அம்மாவை பின் பாயிண்ட் பண்ணி அதை ஃபெயில் பண்ணதுன்னு சொல்றது அப்சல்யூட்லி நோ. நான் ரொம்ப பெருசாக அதை கண்டம் பண்ணுறேன். அது ஐ திங்க் யாருமே சொல்லக்கூடாது. ஸோ இப்போ வந்து டாக்டர்ஸ் மேக்ஸிமம் வந்து தே புஷ் டு சி செக்ஷன் பிகாஸ் ஃபார் தேர் கன்வீனியன்ஸ். அண்ட் வந்து ஒரு சில மேனேஜ்மெண்ட்டோட ப்ராஃபிட்காக இப்படி பண்றாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ரொம்ப காலமா சொல்லப்படுது. ஸோ இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப பாலிஷ்டா சொல்றேன். அஃப்கோர்ஸ் இட்ஸ் a myth. ஆக்சுவலி சிசேரியன் தான் இன்னும் மோர் டிஃபிகல்ட் ஃபார் a டாக்டர். ஏன்னா வெஜைனல் டெலிவரி வந்து எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியா பண்றது. சிசேரியன்ல நாங்க அஃப்கோர்ஸ் எல்லாமே நம்ம லேயர்ஸ் எல்லாம் தாண்டி நம்ம பேபி டெலிவரி பண்ணிட்டு சூச்சை பண்ணறதுக்கு அது டைமும் ஜாஸ்தி, ரெண்டாவது ரிஸ்க்கும் ஜாஸ்தி. வெஜைனல் டெலிவரியில அஃப்கோர்ஸ் நம்ம பண்ற எபிசோடமி சூச்சை பண்ணறது. அல்டிமேட்லி என்ன எல்லாரும் நினைக்கிறாங்கன்னா ஓ சிசேரியன்னா நிறைய வந்து செலவாகுது, அதனால டாக்டர்ஸ்க்கு நிறைய போகுது, வெஜைனல்ல செலவு கம்மி. என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னா சிசேரியன்ல என்ன எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகும்னா அனஸ்தெட்டிஸ்ட், அந்த ஓடிஸ் சார்ஜஸ், ஆப்ரேஷன் தியேட்டர் சார்ஜஸ். அண்ட் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாம் சொல்லறதுனால என்ன ஆச்சுன்னா நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் ரெண்டுத்துக்குமே சேம் சார்ஜஸ் வச்சுட்டாங்க. நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல அந்த மாதிரி கூட இருக்கு. ஏன்னா என்ன நினைக்கிறாங்கன்னா சிசேரியன் பண்ணா வெறும் காசுக்காக பண்றாங்கன்னு. ஆக்சுவலா நிறைய இடத்துல ரெண்டுமே சேம் சார்ஜஸ் தான். ஸோ அப்படின்னா டாக்டர்ஸ் என்ன ட்ரை பண்ண சொல்றோம்? ஒன்னே ஒண்ணுதான் சொல்றோம், உங்களுக்கு என்ன ஆசையோ அதுதான் எங்களுக்கும் ஆசை.
குழந்தையும் அம்மாவும் நல்லா இருக்கணும், அந்த 2 பேரும் ஹெல்த்தியா உங்களுக்கு கொடுத்து கொண்டு போறதுதான் எங்களுக்கும் விருப்பம். அதான் எங்களோட மெயின் எய்ம். ஒரு காரணம் இல்லாம ஒரு சிசேரியன் பண்ணன்றது I would say it's absolutely myth or wrong statement. ஏன்னா எந்த டாக்டருக்குமே இப்ப யாருக்கான ஒரு டெலிவரி ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடி 2 வஜைனல் டெலிவரி ஆயிருக்கும், ஆனா 3rd டைம்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக சிசேரியன் பண்ணா நாங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். ஐயோ முன்னாடி 2 வாட்டி வஜைனல் ஆயிடுது, எங்களால உங்களுக்கு வந்து வஜைனல் கொடுக்க முடியலையே, இதுக்காக போய் சிசேரியன் பண்றோமேன்னு இருக்கும். We feel so guilty. So absolutely not. I would definitely condemn that saying. காசுக்காக பண்றதுன்றது it's absolutely a big myth. Once a C-section, always a C-section. அதுக்கப்புறம் அவங்களால நார்மல் டெலிவரி வந்து பண்ண முடியாது. அப்பெல்லாம் இல்லடா, கண்டிப்பா கிடையாது. There's something called VBAC, vaginal birth after cesarean. And again, எதுக்காக ஃபர்ஸ்ட் சிசேரியன் பண்ணணுன்றது இருக்கு. நம்பர் 1, ஏன்னா காரணம் என்னன்னு பார்க்கணும். இதுவே ரெக்கரிங் இண்டிகேஷன். அப்படின்னா ரெக்கரிங்னா இப்போ அம்மாவோட ஹைட் வந்து ஒரு 4.5 அடி தான் இருக்காங்க, குழந்தை ஆனா 3.5 கிலோ இருக்காங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் அவங்களோட இடுப்பெலும்பு ரொம்ப சின்னதா இருக்கும், குழந்தை தலையால இறங்க முடியாது. அது ரெக்கரிங். நான் ரெக்கரண்ட் இண்டிகேஷன்னா எப்படி சொல்றது, குழந்தை உட்காந்து இருந்தது ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில, ஆனா இந்த பிரெக்னன்சில தலை கீழே இருக்கு, எதுக்கு சிசேரியன் பண்ணும்? 2 பிரெக்னன்சிக்கு இன்டர்வல், 2 ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் பிரெக்னன்சி இன்டர்வல் அட்லீஸ்ட் ஒரு 18 மாசம், ஒரு 2 வருஷம் ஆயிடுது சிசேரியன் பண்ணி, தாராளமா யூ கேன் கிவ் இந்த ட்ரையல் ஆஃப் வஜைனல். ஸோ இந்த ட்ரையல் 2வது குழந்தையோட ஹார்ட் பீட் டிப் ஆனதுனால நான் சிசேரியன் பண்ணேன் டாக்டர், இந்த வாட்டி எல்லாமே நல்லா இருக்கு, தாராளமா வஜைனல் கொடுக்கலாம். ஸோ என்ன காரணத்துக்காக சிசேரியன் பண்ணோம், எவ்வளோ டிஃபரன்ஸ் பிட்வீன் த 2 பிரெக்னன்சிஸ், இந்த பிரெக்னன்சி எப்படி இருக்குன்னு பொறுத்து தான் அடுத்து சிசேரியனா வஜைனலாவே தவிர எல்லாருக்குமே சிசேரியன் கிடையாது. தட்ஸ் a complete myth. Babies born through C-section or weaker and less immune இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி அது ஃபேக்ட் தான், ஆனா வந்து அது அவ்வளோ பயப்படுற ஃபேக்ட் கிடையாது. அதுவும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அஃப்கோர்ஸ் ஒரு வஜைனல் டெலிவரியில பாத்தீங்கன்னா அந்த குழந்தை அந்த வஜைனல் பாசேஜ் வழியா வரும்போது மவுத் எல்லாம் அப்படிதானே வருது, மவுத் அதோட ஸ்கின் டச் எல்லாமே வஜைனாலேயும் நல்ல ஹெல்த்தி பாக்டீரியா இருக்குல்ல, அதெல்லாம் பட்டு தானே வெளில வருது. வர்சஸ் கம்பேர்ட் டு சிசேரியன் பேபி என்ன ஆகும்னா, எஸ் சிசேரியன் பேபிக்குமே ஸ்கின் டச் இருக்கு, ஹாஸ்பிட்டல் அதோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஷர் ஒரு பாக்டீரியாவுக்கு ஒரு இம்யூனிட்டி எக்ஸ்போஷர்ன்றது ஒரு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்போஷர் அண்ட் ஸ்கின் எக்ஸ்போஷர். பட் ரீசர்ச் இருக்கு தட் இந்த சிசேரியன் பேபிஸ் கொஞ்சம் லெஸ் இம்யூனிட்டிலாம், அது கரெக்ட் தான், ஆனா அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இல்லை. இதை எப்படி நம்ம கம்மி பண்ணலாம்னு யோசிக்கலாம். அதாவது இம்யூனிட்டியை இன்னும் பெட்டர் ஆக்கலாம், இன்னும் அந்த சி செக்ஷன் பேபிஸ்க்கு எப்படி நம்ம பண்ணா இதை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, breastfeeding as early as possible. 1, skin to skin contact. அம்மா அது kangaroo mother contact சொல்லுவோம், அப்படியே அந்த நெஞ்சோட அடிச்சு வைக்கிறது. 2வது அந்த பாத், இனிஷியல் பாத்தை கொஞ்சம் டிலே பண்ணலாம். இது எல்லாமே அண்ட் ஆல்சோ அந்த ஃபர்ஸ்ட் 1 year ஆஃப் லைஃப் முடிஞ்ச வரைக்கும் ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம கொடுக்காம இருக்கலாம், unless and until prescribed by a pediatrician. இது எல்லாமே சிசேரியன் பேபிஸ்க்கு, நம்ம சிசேரியனுக்கு மட்டும் இல்லை, ஈவன் ஃபார் வஜைனல் டெலிவரி பேபிஸ்க்கு நம்ம பண்ணும்போது இம்யூனிட்டி இன்னும் பெட்டர் ஆகும். ஸோ சிசேரியன்னால இம்யூனிட்டி கம்மியாகுதுன்றது என்னதான் ட்ரூத்தா இருந்தாலும் அந்த டிஃபரன்ஸ் ரொம்ப மினிமல், ரொம்ப அதிகம் கிடையாது. ஸோ டக்குன்னு சிசேரியன் பேபிஸ்னா இம்யூனிட்டி இருக்காது, அலர்ஜி ஜாஸ்தி, ஆஸ்மா ஜாஸ்தி இன்சிடென்ஸ் ஆகும்லாம் கிடையாது. இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணோம்னா அந்த மினிமல் ரிஸ்க் நம்ம கம்மி பண்ண முடியும். If a mother struggles with breastfeeding, na, she is not trying that much harder. பாவம் இல்ல, இட்ஸ் அஃப்கோர்ஸ் இட்ஸ் a myth only. இது அம்மா கிட்ட மட்டும் இல்ல, அகைன் நான் சொல்றது. அண்ட் ஆல்சோ என்னன்னா, நிறைய ப்ரெஷர் இருக்கும் போது ஒரு ஆக்சிடோசின் ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆக்சிடோசின்னா இந்த பிரெஸ்ட் மில்கோட ஹார்மோன். அது வந்து ஒரு காமா ஹாப்பியா அந்த குழந்தைய கடல் பண்ணி அது செஸ்ட் டு செஸ்ட் வச்சுட்டு ஒரு காமான என்விரான்மெண்ட்ல ரொம்ப யாரும் இல்லாம அந்த மதர் அந்த குழந்தையோட பாண்ட் ஆற டைம்ல சக்லிங் ரிஃப்ளெக்ஸ் நடந்து அந்த குழந்தை சக் பண்ணது அது அப்படியே பிரெயின், அம்மாவோட பிரெயினுக்கு போகும். அதுல இருந்து அந்த ஹார்மோன் ஆக்சிடோசின் ப்ரொடியூஸ் திருப்பி பிரெஸ்ட்டுக்கு வந்து மில்கா வரும். இந்த ப்ராசஸ்ல அந்த அம்மாக்கு கொடுக்க வேண்டிய அந்த என்விரான்மெண்ட் நம்ம தான் கொடுக்கணும். ஸோ இது வந்து அம்மா ட்ரை பண்ணியும் அது நடக்கல அப்படின்னா ஹேஸ் அப்சல்யூட்லி நத்திங் டு டூ வித் த மதர். அப்படின்னா அந்த ரிஃப்ளெக்ஸ் நம்ம கொடுக்கறதுக்கு அம்மாக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இட்ஸ் அப்சல்யூட்லி அ மித். அம்மா கிட்ட மட்டும் இல்ல, நிறைய மெடிசன்ஸ் இருக்கு, நிறைய டயட்ரிலேயே நிறைய நம்ம சேஞ்சஸ் பண்ணலாம் அம்மாக்கு மில்க் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு. முக்கியமா மோர் அண்ட் மோர் த பேபி சக்ஸ், மோர் அண்ட் மோர் த மில்க் வில் கம். இனிஷியல் 3 daysல மில்கே வராது, அது பேரு கொலஸ்ட்ரம், அந்த தின் ஒயிட் ஃப்ளூயிட், அதுலதான் மேக்ஸிமம் பெனிஃபிட் இருக்கு, இம்யூனிட்டி இருக்கு குழந்தைக்கு கொடுக்க. அவ என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, சடனா நம்மளுக்கு பால் வந்து வராது. ஃபர்ஸ்ட் 2 days to 3 days அம்மாக்கு எந்த டைப் ஆஃப் டெலிவரி ஆனாலும் வரது பேரு கொலஸ்ட்ரம். அந்த கொலஸ்ட்ரம் அந்த பேபிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல எல்லா நிறைய இம்யூனிட்டிக்கான வேணுங்கிற விஷயங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பேபி எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா சக் பண்ணிட்டே இருக்காங்களோ அவ்வளோ ஃப்ரீக்வெண்டா பிரஸ்ட் மில்க் ப்ரொடியூஸ் ஆகும். பிரஸ்ட் கேன்சர் வந்து காமனா ஓல்டர் விமனுக்கு தான் வரும். It's a fact actually. ஒரு 5 to 7% வேணா சொல்லலாம், less than 40.
நம்ம if we categorize between 40-50க்கு மேல இருக்கிறவங்க 50க்கு மேல இருக்கவங்களுக்கும் less than 40க்குனா ஒரு less than 10% தான் younger womenல. But nowadays we are seeing a lot of young women and mothers having breast cancer and or at least இப்போ இன்சிடென்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. ஒன்னு பிகாஸ் ஆஃப் வெயிட் கெயின் BMI, ரெண்டாவது டிலேட் பிரெக்னன்சிஸ், நம்ம ஒரு 30-35 இயர்ஸ்க்கு மேல போறதோ இல்ல பிரெக்னன்சி வேண்டாம் நம்ம நல்லி பாரஸ் அதாவது பிரெக்னென்ட்டே ஆல அண்ட் ஆல்சோ இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்க எக்ஸ்போஸ் டு ஈஸ்ட்ரஜன். இப்போ நம்ம ஃபேட் இருந்தாலும் ஃபேட் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஈஸ்ட்ரஜன். ஸோ ப்ரொலாங்ட் எக்ஸ்போஷர் டு ஈஸ்ட்ரஜன். இந்த மாதிரி பிரஸ்ட் ஃபீட் பண்ணாதவங்க, பிரெக்னன்சி இல்லாதவங்க இல்ல ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்குலாம் வர வாய்ப்புகள் அதிகம் யங்ல. பட் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் ஓல்டர் விமன்ல தான் பாக்குறது உண்டு. பட் இப்போ ரீசெண்டா யங்கர்லயும் ஜாஸ்தி ஆயிருக்கு. அந்த 7 to 10% இருந்து கொஞ்சம் மைல்டா பாக்குறது. எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்லயே ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 8 to 9 டாக்டர்ஸும் சரி மதர்ஸும் சரி. I have people around 30 to 35 who had breast cancer. Their breast cancer survivors. Taking birth control pills எடுக்கிறதுனால infertility வருமா? Birth control pills-க்கும் infertility-க்கும் சுத்தமா சம்பந்தமே கிடையாது. Birth control pills are equivalent. நம்ம பாடி எப்படி ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்டரான் ப்ரொடியூஸ் பண்றதோ அதை நான் வெளில இருந்து கொடுக்குறேன், அவ்வளவுதான். அதுக்கும் இன்ஃபர்டிலிட்டிக்கும் சுத்தமா சம்பந்தம் இல்லை. இட்ஸ் a myth. அது உங்க பீரியட்ஸை ரெகுலரைஸ் பண்றதுக்கு அது ஒரு 3 months கொடுக்கலாம். அதுக்கு பெனிஃபிட்ஸும் இருக்கு, ரிஸ்க்கும் இருக்கு. ஒரு 3 to 6 months எடுக்கிறதுனால எந்த தப்பும் கிடையாது. உங்க டாக்டருக்கு தெரியும் எதுக்காக கொடுக்குறாங்க. இதுக்கும் இன்ஃபர்டிலிட்டிக்கும் சுத்தமா சம்பந்தம் இல்லை. இப்ப பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் எடுக்கிறதுனால ஓவர் வெயிட் ஆகுறதோ ஒபீஸ் ஆகுறதோ அதெல்லாம் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கா? ஓரல் பில்ஸ் நம்ம எடுக்கும்போது நிறைய டிஃபரண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரொஜெஸ்டரான்ஸ் ஒன்று இருக்கு. மேக்ஸிமம் போனா ஒரு 0.5 kg, 0.5 to 1 அவ்வளவுதான். அதோட கெப்பாசிட்டி அவ்வளவுதான். அதுக்கு மேல எல்லாம் வெயிட் கெயின் ஆகாது. சோ அது மேல நம்ம ப்ளேம் பண்ணக்கூடாது. ஓரல் பில்ஸ் எடுத்தா 0.5 to 1 kg தான். அதுவும் டெம்பரரி தான். ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங் அவுட் அதனால வெயிட் கெயின் இருக்காது. டியூரிங் பிரெக்னன்சி அப்போ பப்பாயா, பைனாப்பிள் இதெல்லாம் எடுத்துக்கலாமா? இது எடுத்துக்கிட்டா மிஸ்கேரேஜ் ஆகுமா? ஐயோ, இது எவ்வளவு வாட்டி பேசினாலும் அது திருப்பியும் நிஜமா சொல்றேன், நோ, இட்ஸ் அப்சல்யூட்லி மித். பப்பாயா, பைனாப்பிள் நீங்க சொல்றது பழம் தானே. யாரும் காயா பப்பாயாவும் பைனாப்பிளும் காயா சாப்பிட போறது இல்லைல்ல. ஸோ ஒரு பழமா சாப்பிடும் போது இட் ஹாஸ் லாட் ஆஃப் ஃபைபர், ஃபோலேட்ஸ், விட்டமின் பி எல்லாமே இருக்கு. தாராளமா பழமா பப்பாயா சாப்பிடலாம். மாடரேஷன்ல எல்லாமே நார்மல். இதுவே ரா பைனாப்பிள், ரா பப்பாயாலெல்லாம் சில சப்ஸ்டன்சஸ் இருக்கு, கெமிக்கல்ஸ். அது வந்து யூட்ரஸை கண்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணும். யாரு காயா நம்ம பப்பாயா சாப்பிட போறோம்? தேர் இஸ் நோ வே தட் அந்த பப்பாயா சீட்ஸோ லீவ்ஸோ இல்ல காயா நம்ம சாப்பிட போறது இல்ல. அது சாப்பிடாத வரைக்கும், பழமா சாப்பிட்ட வரைக்கும் இட்ஸ் அப்சல்யூட்லி ஹெல்த்தி. இப்போ ஈட்டிங் சாஃப்ரான் இருக்குல்ல, சாஃப்ரான் வந்து சாப்பிட்டா குழந்தை வெள்ளையா பிறக்கும். இப்போ வரைக்கும் திட்டதனை ஏமா வந்து நான் வயித்துல இருக்கப்போ நீங்க குங்குமப்பூ சாப்பிடல, இப்படிதான் டிஃபால்ட்டா சொல்றாங்க. சோ அது உண்மைதானா? அப்சல்யூட்லி நோ. சாஃப்ரான் ஒண்ணுமே கிடையாது. கலருக்கும் அதுக்கும் சுத்தமா சம்மந்தமே இல்லை. இட்ஸ் அப்சல்யூட் மித். உங்க அப்பா அம்மா என்ன கலர், உங்களோட ஸ்கின் கலர் என்ன, அது அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. உங்க ஜெனடிக் டெண்டன்சி பொறுத்து தான் இருக்கு. நீங்க சாஃப்ரானோட அந்த ஒரு ஸ்ட்ராண்ட் 2 ஸ்ட்ராண்ட்ல பால் போட்டு சாப்பிட்றதுனால எதுவும் ஆகாது. ஆனா அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதுலயுமே நீங்க என்ன நினைச்சுக்கணும், கரெக்டா தெரிஞ்சுக்கணும்னா 1-2 ஸ்ட்ராண்ட் தான் சாப்பிடணும். நான் எக்ஸசிவா கலர் வேணும்னு சொல்லிட்டு நிறைய ஸ்ட்ராண்ட் பண்ணா அதுலயுமே அது கெடுதலும் இருக்கு. ஸோ 1 or 2 ஸ்ட்ராண்ட்ஸ் பாலோட சாப்பிட்றது இட்ஸ் ஓகே. பட் அதுக்கும் கலர், குழந்தையோட கலருக்கும் சுத்தமா சம்மந்தம் இல்லை. கலரை பத்தி இன்னமும் நம்ம நாட்டுல இன்னும் பேசிதான் இருக்கும். அப்சல்யூட்லி நோ. இப்போ இந்த வெஜைனல் வாஷஸ்லாம் இருக்குல்ல மேம், நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. ஸோ அது எல்லாம் நெசசரி ஃபார் ஹைஜீனா இல்ல ஆட்டோவா அது ஹைஜீன் நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகுமா வெஜைனால? ஆக்சுவலி என்னன்னா, வெஜைனால நிறைய ஹெல்த்தி பாக்டீரியா இருக்கு, அன்ஹெல்த்தி பாக்டீரியா இருக்கு. அதை நம்ம வந்து வாஷ் பண்ணவே வேண்டாம். ஏன்னா நிறைய pH அதிகமா இருக்கிற கெமிக்கல் வாஷஸ்ல என்ன ஆகும்னா, ரிப்பீட்டடா யூஸ் பண்ணும்போது ஹெல்த்தி பாக்டீரியா வாஷ் அவுட் ஆயிடும். ஏன்னா நம்ம வஜைனாவோட pH-ஐ மாத்திடுறோம். I would never recommend a vaginal wash to any of my patient. Normal hot water, lukewarm waterல வாஷ் பண்ணாலே போதும். எந்த கெமிக்கல்ஸ் இருக்கிற vaginal washes நான் ஜெனரலா ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். நார்மல் வாஷஸே போதும், அது தானாவே கிளென்ஸ் பண்ணிக்கும். யூ டோன்ட் ஹேவ் டு யூஸ் வாஷஸ் அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ ஹேவ் இன்ஃபெக்ஷன், ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்னா எக்ஸாமின் பண்ணி அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமே தவிர vaginal washes I wouldn't prescribe personally. இப்போ இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகுதுல மேம், அது வந்து இஸ் இட் a sign of இன்ஃபெக்ஷனா இல்ல அது வரதுனால ஏதாச்சும் பயம் இல்ல பாதிப்பு அந்த மாதிரி இருக்கா? நம்ம ஒயிட் டிஸ்சார்ஜ்லேயே 2 வெரைட்டி இருக்கு. ஒன்று நார்மலாகவே நிறைய பேருக்கு வஜைனல் டிஸ்சார்ஜ் இருக்கும், தட்ஸ் நார்மல். ஒயிட் டிஸ்சார்ஜ்ன்றது பீரியட்ஸ்க்கு முன்னாடி, பீரியட்ஸ்க்கு அப்புறம் மிட் சைக்கிளில் வர வாய்ப்பு இருக்கு. எப்போ ஒயிட் டிஸ்சார்ஜை கண்டு பயப்படணும் அப்படின்னா 2 things. 1, ஸ்மெல், வாடை இருக்கு, அது ஓடர் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்மெல், பஞ்சன் ஸ்மெல் வருது, அது வாடை சரியா இல்லைன்னா. 2வது அரிப்பு.
இச்சிங் இருக்கு. அதை பார்க்கும் போதே திரியா இருக்கு, கர்டி ஒயிட்டா இருக்கு, தயிர் மாதிரி திரியா இருக்குன்னா அலாங் வித் இச்சிங் இட் பாயிண்ட்ஸ் மோர் டுவர்ட்ஸ் அ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் டேப்லெட் எடுத்தனா இல்லை அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணா சரியா. இதுவே வாடை வருது, இல்ல ஒரு கிரீனிஷா இருக்கு, கலர் மாறுது, இச்சிங் இல்லை ஆனா தண்ணியா இருக்கு அப்படின்னா அது இன்னும் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். ஸோ எப்போ வாடையும் இச்சிங்கும் இருக்கோ that's not normal. Some or a little quantity of white discharge ன்றது it's common. Without smell and without itching is absolutely common. இந்த பியூபர்ட்டி ஆறு டைம் இருக்குல்ல, அப்போ ஆகுறப்ப வந்து அந்த ஒரு 1 வீக் கிட்ட வந்து நான்வெஜ் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ அது சொல்லப்பட்ட ரீசன் என்னன்னா ஆஃப்டர் அதுக்கு அடுத்து வர பீரியட்ஸ் அப்போலாம் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ லைக் என்ன சொல்கிறது, அந்த நான்வெஜ் ஸ்மெல் அந்த மாதிரி ரா ஸ்மெல்லாம் வரும். இஸ் இட் ட்ரூ? அப்படி சாப்பிடக்கூடாதா? பியூபர்ட்டி முடிச்சு ஒரு 1 வீக்ல சாப்பிடக்கூடாது. பாவம் அந்த பசங்க, அவங்களுக்கு நான்வெஜ் பிடிக்கணும், தாராளமா கொடுக்கலாம். See, நான்வெஜ் டேட்ல எதுவுமே தப்பே கிடையாது, இட்ஸ் அப்சல்யூட்லி குட். ஆனா அது எப்படி நீங்க சமைக்கிறீங்க தான் இருக்கு. நீங்க சிக்கனை ஃப்ரை பண்ணாலும் ஒரு பொட்டேட்டோவை ஃப்ரை பண்ணாலும் எல்லாம் ஒண்ணுதான். நீ ஃப்ரை பண்ணிட்டனா அது வெறும் வாய்க்கு டேஸ்ட்க்கு தான். நீ தாராளமா யூ கேன் கிவ் ஒரு பிராத், ஒரு ஸ்டியூ, ஒரு சூப், அந்த மாதிரி தாராளமா கொடுக்கலாம். நான்வெஜ் அவாய்ட் பண்ணணும்னு கிடையாது. நீங்க சிக்கன் வந்து நான் சிக்கன் 65, நான் சிக்கன் லாலிபாப்பா தான் சாப்பிடுவேன் அப்படின்னா அது அன்ஹெல்தி தானே. எந்த டீப் ஃப்ரை பண்ணாலும் அது அன்ஹெல்தி. அதுக்கும் வெஜைனல் டிஸ்சார்ஜுக்கும் அடுத்து வர பீரியட்ஸ்க்கும் சுத்தமா சம்மந்தம் இல்லை. நான் எனக்கு என்ன தோணும், அவங்க ரீசன் சொல்லியிருப்பாங்கன்னா அந்த டைம்ல கொஞ்சம் ஹெல்த்தியா சாப்பிடலாமே, ஏன்னா ப்ளீடிங் ஆகுது, சின்ன குழந்தை, அந்த பொண்ணுக்கு நிறைய சேஞ்சஸ் நடக்கிறது, அந்த குழந்தைக்கு அவ்வளவு தெரியாது. அப்போ நிறைய நம்ம அயன் கண்டென்ட் கொஞ்சம் நம்ம இன்னும் ஹைட்ரேஷன் கொடுத்து, இன்னும் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் நல்லா கொடுத்து, ஒரு எக் கொடுக்குறோம் அப்படின்னா நல்லா ப்ரோட்டீன் வருது, ஒரு ராகி கஞ்சி கொடுக்குறோம், அந்த மாதிரி இந்த ப்ரோட்டீன் லட்டூஸ் மாதிரி பண்ணி கொடுக்குறோம்னா அவங்களுக்கு இன்னும் எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவாங்க. அவ்வளவுதானே தவிர ஜங்க் ஆஸ் அ ஹோல் அவாய்ட் பண்ணலாம். பாவம் நான்வெஜ்ஜுக்கும் இதுக்கும் சுத்தமா சம்மந்தமே கிடையாது. மேம், இப்போ இந்த மெனபாஸ்க்கு அப்புறம் கைனிக் செக்அப் வந்து தேவையில்லைன்னு நிறைய பேர் சொல்றாங்க. இஸ் இட் மித் ஆர் ஃபேக்ட்? இட்ஸ் அப்சல்யூட் மித். ஆக்சுவலா அதுக்கப்புறம் தான் அவங்க கைனகாலஜிஸ்டே மீட் பண்ணும். ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு பிரெக்னன்சி டைம்ல கைனக்கா பாத்துடுறாங்க. ஏன்னா ஒரு 1 பிரெக்னன்சியோ இல்ல 2 டெலிவரியோ அந்த ஒரு 25 to 35 வயசுல பாத்துறாங்க. ஆனா எப்போ நாங்க மிஸ் பண்றோம் அப்படின்னா அந்த 45 to 60, 65 பேஸ்ல அவங்க வரவே மாட்டாங்க. அவங்களுக்கு என்னதான் பிரச்சனை இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அவங்க குழந்தை பார்த்துப்பாங்க, அவங்க ஹஸ்பண்ட் பார்த்துப்பாங்க, அவங்க அப்பா அம்மா பார்த்துப்பாங்க. ஆனா இவங்க வரவே மாட்டாங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் பீரியட்ஸ் எல்லாம் ஹெவியா போய் ஹீமோகுளோபின் 3 கிராம்ல வருவாங்க. ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மெனபாஸ் ஆயிடுச்சு, ஒரு 50 வயசு 55 வயசு ஆயிடுச்சுன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இயர்லி செக்அப். மேமோகிராம் ரொம்ப ரொம்ப அவசியம். பிரெஸ்ட் கேன்சர் ஸ்கிரீனிங் பண்ணணும். அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் ஆகுது ஒரு பெல்விக் அல்ட்ராசவுண்டும் ஒரு மேமோகிராமும் பண்ணணும். கர்ப்பப்பை வாயோட புற்றுநோயை அப்பதான் பார்க்க முடியும். மெஜாரிட்டி ஆஃப் தஸ் கேன்சர்ஸை நம்ம முன்னாடி ஏர்லியாவே டிடெக்ட் பண்ணோம்னா அது ட்ரீட்மெண்ட்டும் பண்ணலாம், அது கம்ப்ளீட்டா கியூர் பண்ணலாம். ஸோ மெனபாஸ்க்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு கைனகாலஜிஸ்ட்டை பார்க்கணும். இன்னும் இந்தியாவில் வந்து இந்த இயர்லி ஒன்ஸ் இந்த செக்அப் பண்ண கான்செப்டே கிடையாது இல்லை. ஆனால் அது கண்டிப்பா மெனபாஸ்க்கு அப்புறம் வரணும். ஏன்னா மெனபாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அத்தனை சேஞ்சஸும் தெரியும். முடிஞ்ச அவங்களோட போன் டென்சிட்டி கம்மியாகும், மூட்டு வலி வரும், ஆஸ்டியோபோரோசிஸ் வரும். அண்ட் அவ்வளோ நாள் நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்ஸ்லாம் நிறைய யங் மென்னுக்கு தான் வரும். விமனை கம்பேர் பண்ண வரைக்கும் நான் ஒரு 40-45 வயசு வரைக்கும் நிறைய ஹார்ட் அட்டாக்ஸ் மென்க்கு தான் பார்ப்பீங்க. இதுவே ஒரு 50 வயசு 55 வயசுக்கு மேல ஆக்சுவலா உமனுக்கு தான் அதிக ரிஸ்க். ஏன்னா அப்போ மெனபாஸ் ஆயிடும். ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடெக்ட்ஸ் யுவர் ஹார்ட். அது கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா உங்க ஹார்ட் அட்டாக்கான ரிஸ்க் அதிகம். பிளஸ் உங்களோட போன் ஃப்ராக்சர், போன் டென்சிட்டி கம்மியானால ரிஸ்க் அதிகம். உங்க டாக்டரை கண்டிப்பா அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் ஒரு பேசிக் ஹெல்த் செக்அப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஐ திங்க் நிறைய விமனுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே. ஸோ தேங்க்யூ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ ஸோ மச் சாமர். Darling 3D தீபாவளி டீல்ஸ். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான டீல்ஸ். விளக்கேத்தும் எண்ணெய் நாளே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.